கேள்வி பார்வையாளர்களுக்கு வணக்கம். நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர். சார் வணக்கம். வணக்கம். 27 ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியில் பாஜக முதல்ல ஆட்சி அமைக்க இருக்கிறாங்க. ஆண்ட கட்சியான ஆம் ஆத்மி கட்சி நீங்கள் இன்றைய தினம் தோல்வி விட்டுருக்காங்க. காங்கிரஸ் 3 முறை தொடர்ந்து எந்த ஒரு தொகுதியை கூட கைப்பற்றாத சூழலில் தான் அந்த கட்சி இருக்கிறது. இதனை ஒட்டி பல்வேறு அரசியல் சார்ந்த கருத்துக்களாக வருகிறது. பாஜகவினுடைய இந்த வெற்றியை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? பாஜகவுக்கு வெற்றி என்று என்னை பொறுத்தவரை நான் கருத முடியாது. ஆனால் ஜனநாயகத்தின் எஜமானர்கள் வாக்காளர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். நீங்கள் சரியாக கணக்கு செய்து பார்த்தா வாக்கு சதவீதம் காங்கிரஸ் ஆம் ஆத்மி 2 வாங்கின வாக்கு சதவீதம் சேர்த்து பார்த்தா பாஜக வாக்கு வாங்கியதை விட கூடுதலாக தான் இருக்குது. அப்போ எதிர்க்கட்சிகள்கிட்ட இந்தியா கூட்டணியில் ஒற்றுமை இல்லை என்பதுதான் இந்த தோல்விக்கு முதல் காரணமாக என்னை பொறுத்தளவில் நான் கருதுகின்றேன். டெல்லி தலைநகரை தொடர்ச்சியாக காங்கிரஸ் பேரியக்கம், தொடர்ச்சியாக ஆம் ஆத்மிக்கு ஒரு சோதனையான காலகட்டம். அவங்க ஒன்றிய அரசுடைய முழு அதிகாரத்தை பயன்படுத்தி ஒன்றிய அரசுடைய அனைத்து துறைகளையும் கையில் வைத்து கொண்டு அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, பொய் பரப்புரைகளையும் அவரை சிறைக்கு அனுப்பி பொய் வழக்கு போட்டு அவருடைய அமைச்சர்களை சிறைக்கு அனுப்பி தொடர்ச்சியாக கடந்த ஓராண்டு காலமாக மக்கள் மத்தியிலே ஆம் ஆத்மி என்பது ஊழல் கட்சி என்பதை சமூக வலைதளங்களில் கடுமையாக பரப்புரையை பாஜக திட்டமிட்டு மேற்கொண்டது. ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி தேர்தல் ஆணையத்தினுடைய முழுமையான ஆதரவு, நேரடியாக ஒன்றிய அரசுடைய முழு அரசு இயந்திரம் ஒரு யூனியன் பிரதேசத்தை முழுமையாக விழுங்கிருச்சு. இயந்திரத்துடைய தாக்குதல், அந்த கட்சி தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு ஒன்றிய அரசுடைய வலுவான அனைத்து அதிகாரங்களும் உள்ள இருக்கக்கூடிய இயந்திர தாக்குதல் தாக்கு பிடிக்க முடியல. இதை எதிர்கொள்வதற்கு இந்தியா கூட்டணி அங்கே வலிமையாக ஆம் ஆத்மியை தூக்கியிருக்க வேண்டும், அல்லது ஆம் ஆத்மி காங்கிரஸை தூக்கியிருக்க வேண்டும். நீங்கள் காங்கிரஸ் வாங்கிய வாக்குகள் எல்லாம் ஆம் ஆத்மிக்கு கிடைத்திருந்தால் ஆம் ஆத்மி வெற்றி பெற்றிருக்கும். இதுதான் புள்ளி உர கணக்கு. இதை விட நீங்கள் ஒரு முக்கியமான கணக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ பட்ஜெட் போட்டாங்கல்ல, இந்த நிதிநிலை அறிக்கையில் டெல்லியில் ஒன்றிய அரசுடைய அலுவலர்கள் தான் அதிகம். அதில் இந்த 2025 பட்ஜெட்டில் 12 லட்ச ரூபா வருமான வழக்கு தான் அதில் நிறைய பேர் பயன்பட்டாங்க. அந்த பயனின் அறுவடை தான் டெல்லியின் வெற்றியினுடைய இன்னொரு ரகசியம். இந்த 12 லட்ச ரூபா வருமான விதிவிலக்கு இருக்கே, அது ஒரு பெரிய ஒரு சாதகம். இதை தேர்தலுக்கு முந்தைய இந்த பட்ஜெட்டுக்கு நீங்கள் நிறைவேற்றிருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆம் ஆத்மியோ காங்கிரஸோ உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டுக்கணும். ஏன்னு கேட்டால், இதனால் டெல்லியில் வாழக்கூடிய அந்த நடுத்தர குடும்பத்துக்காரனுக்கு ஒரு வீட்டுக்கு 50,000 ரூபா லாபம் வருடத்துக்கு. அப்போ 50,000 ரூபா லஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஓட்டுக்கு 50,000 ரூபா பிஜேபி பட்ஜெட்டில் வரி விதிவிலக்குன்ற பேரில் 50,000 ரூபா லஞ்சம் கொடுத்துருக்காருன்னு தான், ஓட்டுக்கு பணம் கொடுத்துருக்காருன்னு தான் என்னுடைய குற்றச்சாட்டு. இதை தேர்தல் நடைமுறை விதிகளுக்கு முரணாக ஒன்றிய அரசு டெல்லிக்கு விதிவிலக்கு கொடுத்து தான் பட்ஜெட் அறிவிச்சிருக்கணும், அல்லது தேர்தலுக்கு பிந்தி பட்ஜெட் அறிவிச்சிருக்கணும். இது ஒரு மக்களை கவர்வதற்காக ஒரு அம்சமாக இந்த நிதிநிலை அறிக்கையில் அது சொல்லப்படுது. அதை விட நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா, இந்த கோவிட்-19-18 டிஏ 2019 அவங்களுக்கு டிஏ கொடுப்பாங்க அகவலைப்படி. அது 18 மாத அரியர்ஸ் வழங்கலை. வழங்கியிருந்தால் இன்னும் கூடுதலாக வெற்றி பெற்றிருப்பாங்க. அது வழங்கலை. 2019 அவங்களுக்கு கொடுக்கப்படலை. இதை விட நீங்கள் இந்த 2020 முதல் 2021 வரை 18 மாதங்கள் பஞ்சப்படி பாக்கி இன்னைக்கு வரைக்கும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கல. இதனால் மாநில அரசு ஊழியர்களும் பாதிக்கப்படுறாங்க. இதை எந்த மத்திய அரசு ஊழியர்களும் ஒன்றிய அரசு ஊழியர்களும் மாநில அரசு ஊழியர்களும் கேட்கல.
இதில் பல ஆயிரம் கோடியை மோடி அரசு மூட்டையை போட்டு வச்சுருக்கு. நீ கோவிட் காலத்தில் வேணால் நீ நிறுத்தி வச்சுருக்கலாம், ஆனால் அதுக்கு பின்னாடி இதை நிறுத்தக்கூடாது. அதாவது ஜனாதிபதி நிதிநிலை நெருக்கடி நிலையை ஃபினான்சியல் எமர்ஜென்சி அப்படின்னு நான் டெக்ளேர் பண்ணிட்டு வேண்டாம் நீ நிறுத்திருக்கலாம். ஆனால் இப்போ ஃபினான்சியல் எமர்ஜென்சி இல்லை, நீ கொடுக்கணும். இதை ஒன்றிய அரசு அலுவலர்களோ மாநில அரசு அலுவலர்களோ கேட்கல, சங்கங்கள் தூங்குது. இதில் தான் ஒன்றிய அரசு பல்லாயிரம் கோடியை கையில் வச்சுக்கிட்டு இந்த அரசை நடத்திக்கிட்டு இருக்கிறான். நீ 2019 கொரோனா காலத்தில் பண்ணுன அவங்களுக்கு கொடுக்கல, ஆனால் இப்போ ஃபினான்சியல் டைட்டு கிடையாது, எமர்ஜென்சி அறிவிக்கப்படலை, இப்போ கொடுத்துருக்கணும். மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படியை ஏற்றினால் உடனே கலைஞருக்கு முதலமைச்சர் இருக்கும்போது அப்படி மறுநாளே மாநில அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி ஏற்றுவார். இப்போ இதை கொடுக்கல. இதை ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்டால், மோடி அரசு அதில் பல்லாயிரம் கோடியை கையில் வச்சுக்கிட்டு ஒன்றிய அரசு அலுவலர்களை ஏமாற்றி வருகிறது. ஆனால் ஒன்றிய அரசில் வேலை பார்க்கக்கூடிய அரசு ஊழியர்கள் மாநில அரசு ஊழியர்கள் பாதிக்கப்படுறீங்க. அந்த கோவிட் காலத்தில் 18 மாத கால அகவிலைப்படியை ஏன் நிறுத்தி வைத்திருக்கிறாய்? இதுக்கு போராடணும். எங்களை போன்ற இயக்கங்கள் கட்சிகள் நாங்கள் ஒரு அரசாங்கத்துடைய இதயம் எது? அரசாங்க ஊழியர்கள் தான். அரசாங்க ஊழியர்களுடைய அந்த இதயம் செயல்பட அரசாங்கம் நடத்த முடியாது. இப்போ ஒன்றும் பொருளாதார நெருக்கடி நிலை கிடையாது. ஃபினான்சியல் எமர்ஜென்சி ஜனாதிபதி அனௌன்ஸ் பண்ணலாம். அது டைட்டான காலத்தில் ஒரு உலக போர் வருது அல்லது இந்திய நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் வருதுன்னா அப்போ ஃபினான்சியல் டைட் ஏற்படும். ஆனால் அதை நிறுத்தி தான் வைக்கலாம், பின்னாடி அந்த அறிகுறை கொடுத்துடணும். இப்போ 2019 கொரோனா காலத்தில் 18 மாத காலம் நிறுத்தி வச்சுருக்க. ஏன் நிறுத்தி வச்சுருக்குன்றதை கேட்குறதுக்கு ஒன்றிய அரசு அலுவலர் சங்கம் தூங்குது. போராடுங்கள், உங்கள் போராட்டத்துக்கு நாங்கள் துணை நிற்போம். வரி விதிவிலக்கு 12 லட்சத்துக்கு கொடுத்துருக்கீல, அந்தளவுக்கு உனக்கு பொருளாதார வளமை இருக்குல்ல, அந்தளவுக்கு வளமை இருக்கும்போது ஏன் அரசாங்க ஊழியர்களை நீ கண்டுக்கிறல? 18 மாத காலம் நிறுத்தி வச்சுருக்காங்க. அதில் பல்லாயிரம் கோடி கையில் இருக்குது. அதை உடனடியாக அரசாங்க ஊழியர்கள் போராடுங்கள். உங்களால் மாநில அரசு ஊழியர்களும் பாதிக்கப்படுறான். அவங்களுக்கு ஏற்றுனா தான் மாநில அரசு ஏற்றுவாங்க. இது நிலவரம். அதனால் பெரிய பட்ஜெட் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி பம்மாத்து பெண்ணை நிர்மலா சீதாராமன் டெல்லியில் ஒரு மாயஜாலத்தை காண்பித்து நடுத்தர மக்கள் மத்தியிலே வாக்குகளை பெற்று இது ஒரு லஞ்சம் கொடுத்ததுக்கு ஒப்பானது. நீதிமன்றத்துக்கே கூட செல்லலாம். தேர்தலை வச்சுக்கிட்டு நீ 12 லட்சம் விதிவிலக்கு வருமான வரி கொடுக்கும்போது நல்ல திட்டம்னு கூட வைங்க. ஆனால் அதை வாக்கை கருதி தேர்தல் வேட்டைக்காக பாஜக பயன்படுத்தியிருக்கிறது. டெல்லியில் வாக்கு சதவீதம் பாஜக கூடுனதுக்கு அது ஒரு காரணம். அது காரணம் என்பதை விட வலிமையான காரணம் இந்தியா கூட்டணி அங்கே வலிமையாக இல்லை. இதுதான் காரணம். அதற்கு காரணமே அரவிந்த் கெஜ்ரிவால் தானே சொல்கிறாங்க. யாரும் குற்றம் சொல்லலாம், தோல்விக்கு முன்னாடி குற்றம் சொல்லலாம். ஆனால் அவங்க இந்த குறை இல்லாமல் கூட்டணி பலத்துடன் எதிர்க்க வேண்டிய ஒரே சக்தி டெல்லி தலைநகரில் 27 வருஷமாக பாஜக விடலை. இந்த நாடவே பாஜக ஆண்டு கொண்டிருந்தாலும் டெல்லியை எதிர்க்கட்சி ஆண்டு கொண்டிருந்தது. அந்த பெருமையை சிறுமையாக்கினதுக்கு காரணம் பல்வேறு காரணங்களில் இது ஒன்று. அதனால் பம்மாத்து நிர்மலா சீதாராமனுடைய பட்ஜெட் நடுத்தர மக்களை கவர் பண்ணுறதுக்காக இந்த பட்ஜெட், இந்த 12 லட்ச ரூபா வரி விதிவிலக்கு என்பது தமிழ்நாட்டில் அது எடுபடாது. டெல்லி போன்ற மாநிலங்கள் பெரும்பான்மையாக பயனடைவார்கள். அந்த பயனை லஞ்சமாகத்தான் பயன்படுத்தியிருக்கிறார் என்றுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. அதே போன்று அரசாங்க ஊழியர்கள் தூங்கி கொண்டிருக்கிறீர்கள். ஒன்றிய அரசாங்க அலுவலர் சங்கம் தூங்கி கொண்டிருக்கிறது. ஒன்றிய அரசு ஊழியர்களே விழித்தெழுங்கள். உங்கள் பணத்தை, உங்களுக்கு தர வேண்டிய நியாயமான பணத்தை, உங்கள் உழைப்பின் பயணத்தை, உங்களுடைய அகவிலைப்படியை சுருட்டி வைத்திருக்கிறது ஒன்றிய அரசு, மோடி அரசு, நிர்மலா சீதாராமன். உடனடியாக 18 மாத கால அந்த கொரோனா காலத்தில் முடக்கி வைக்கப்பட்ட ஃபினான்சியல் எமர்ஜென்சி அன்றைக்கு ஜனாதிபதியால் அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு ஃபினான்சியல் தாராளமாக இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் 12 லட்சம் வருமான விதிவிலக்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை பொருளாதார நிலைமை இருக்கிற நேரத்தில் அரசாங்க ஊழியர்களை
இன்றைக்கு பழிவாங்குகின்ற எண்ணத்தோடு மோடி அரசு இன்றைக்கும் கொடுக்காம இருக்கு. அதனால மாநிலங்களில் அகவிலைப்படியும் அப்படி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களால் மாநிலங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், மாநில அரசு ஊழியர்களும். ஆகவே உடனடியாக ஒன்றிய அரசு அலுவலர் சங்கமும் அரசாங்க அலுவலர் சங்கமும் மாநில அரசு அலுவலர் சங்கமும் இந்த 18 மாத கால கொரோனா காலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட மோடி அரசினுடைய இந்த நயவஞ்சகத்தை நிறுத்தி வெளிக்கொண்டு வந்து போராடுங்கள், வெற்றி பெறுவோம். இதில் கூடுதலாக வந்து தமிழ்நாட்டினுடைய பாஜக முன்னாள் தலைவராக இருந்த தமிழிசை வந்து சொல்கிறாங்கன்னா இது தமிழ்நாட்டினுடைய வெற்றிக்கான முன்னோட்டம் தான் டெல்லின்ற மாதிரியான ஒரு கருத்தை வைக்கிறாங்களே. தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கு என்ன சம்மந்தம் சொல்லுவாங்களா? அப்துல் கதருக்கு அம்மாவாசிக்கு என்ன சம்மந்தம்? மாதிரி என்ன சம்மந்தம்? இது டெல்லி வேறு, இங்கே வேறு. டெல்லி கலாச்சாரம் என்பது வேறு, நம்முடைய கலாச்சாரம் என்பது. டெல்லி வெற்றிக்கும் தமிழ்நாட்டுக்கு சம்மந்தமே இல்லை. மொட்டை தலைக்கும் சொல்லுவாங்களே பழமொழி, என்ன சம்பந்தம்? அதனால் தமிழிசையுடைய கருத்து வந்து ஒவ்வாத கருத்து, அருவருக்கத்தக்க கருத்து, ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்து. தமிழ் மண் பெரியார் மண், கிழக்கே ஈரோடு கிழக்கு வழிகாட்டிருக்கிறது. இதுதான் 2026. நன்றி சார். நன்றி.